திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய்துங்கத் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம். எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமுனிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய போற்றுதற்கும் மனதுமை குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் அவருடைய திருவடிகளையும் மனமுனிமைகளால் வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சொன்ன சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒரு பெண் ஜாதகத்தில் கடுமையான தோஷத்தை செய்யும் அப்படின்ட்டு ஜோதிட அலங்கார பாடல்ல இடுகதி செவ்வாய் எங்கே கூடி இருப்பினும் வாலிவந்தனில் அமங்கலையாவார் என்ற ஒரு பாடல் நம்மை பயமுறுத்துகிறது. இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இப்படிதான் செய்யுதா அப்படின்னா, சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை எல்லாருக்கும் இப்படி செஞ்சது இல்லை. சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது சூரியன் ஆன்மா, செவ்வாய் என்பது அகங்காரம். சூரியன் ராஜா, செவ்வாய் என்பது நமக்கு யாரு? தளபதி. தளபதியுடனே அவர் நினைச்சக்கூடாது. தளபதினா இவர் தான் போர் வீரர், படை தளபதி. போர்க்குணம் கொண்ட ஒரு கிரகம். ராஜா வந்தாலும் ராஜா ரெண்டு பேர் சேர்ந்தா அங்க ஆடல் பாடலுக்கு இடம் இல்லை. ஒரு ஜாலி டைப் அப்படின்னு சொல்றதுக்கு இடம் இல்லை. சீரியஸான இவங்க கர்மாவோடு எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருப்பவர்கள். அதனாலதான் சூரியன் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் திக்பலன் ஆகின்றது. கர்மராசியிலே சூரியன் செவ்வாய்க்கு ஏன் திக்பலம்? 2 கிரகத்துக்கும் 10ஆம் இடத்துல ஏன் திக்பலாகும்? வேற இடத்துல திக்பலம் கொடுத்துருக்கலாமல்ல. 4ஆம் இடத்தில் நிஷ்பலம். நல்லா புரிஞ்சுக்கீங்க, இன்னைக்கு தெளிவா இருக்கு. சுகங்கிற இடத்துல இவங்க பலவீனமானவர்கள். கர்மா, வேலை, போராட்டம், தொழில், அந்த இடத்துல இவங்க பலமானவங்க. இவங்க சுகமான ஒரு ஜாலியா ஒரு கேளிக்கை விடுதி, கேளிக்கை சுகம், எந்த சுகமா இருந்தாலும் சரி, அந்த சுகத்தை அனுபவிக்கும் போது 2 பேரும் இவங்க பலவீனமாயிடுறாங்க. அந்த இடத்துல இவங்க அனுபவிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். பலவீனம் என்பது என்ன? நிஷ்பலம் என்பது என்ன? நிஷ்பலம் என்பது அதை பற்றிய சிந்தனையே இல்லாதது. பொதுவாகவே திக்பலம் அப்படின்னா, திக்பலத்துல சும்மா இருக்கக்கூடாது. திக்பலத்துல ஒரு திக்பலம் உடைய திசை நடக்குது அப்படின்னா, நீ ஜெயிக்கக்கூடிய காலம், போராடு போராடு போராடு, அட்டி ஓத்து இந்த அதான் சொல்லுவாங்கல்ல, நமது படை வீரர்கள் அனைவரும், நம்ம ஒவ்வொருவரும் 1000 யானைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது உற்சாகம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, பழங்கால போருடைய முறையே என்ன அப்படின்னா, தோற்று கொண்டு வந்தால் கூட 1000 ஒவ்வொருத்தரும் 1000 யானைகளுக்கு சமம். நாம் இதை ஜெயிக்க போறோம் நம்பிக்கை ஊட்டிட்டே இருப்பாங்க. இந்த நம்பிக்கை தோற்கின்ற பறவையோடு ஜெயிச்சிடும். ஒரு நீங்க அதாவது ராவணன் கடைசியா எல்லா வழியிலும் முயன்று பார்த்துட்டு ராமருடைய படையிட்டு மோத முடியல. கடைசியா என்ன பண்ணணும் அப்படின்னா, பலவீனப்படுத்தினான். எப்படி பலவீனப்படுத்தினான்? மனதார பலவீனமாகும்படி என்னவெல்லாம் செஞ்சா இங்க பலவீனம் ஆவார்களோ மனதை பலவீனப்படுத்தினான். புரியுதுங்களா? அப்போ இந்த மனம் பலவீனப்பட்டு விட்டால் ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்போ சூரியன் செவ்வாயை பொறுத்தவரையிலும், திக்பலத்தை பொறுத்தவரையிலும், ஒருத்தருக்கு திக்பலம் உடைய திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நீதான் ஜெயிக்க போற, நீதான் செய்ய போற. சும்மா கடந்த திக்பலம் வேலை செய்யாது. திக்பலம் வேலை செய்யாது. இப்ப 4ஆம் இடத்துல நிஷ்பலம். ஏன் 4ஆம் இடத்தில் நிஷ்பலம்? 4ஆம் இடம் சுகம், சந்தோஷம், ஜாலி.
புரியுதுங்களா? ம். வெற்றியில கொண்டாடுற மகிழ்ச்சி. இந்த 4ஆம் இடத்துல அவங்க நிஷ்பலன் ஆயிடுறாங்க. அத அவங்களுக்கு அதுங்க பலவீனம் அடைஞ்சு போயிடுறாங்க. அப்ப இவங்க எப்பவுமே சூரியன் செவ்வாய் சேர்க்கை சீரியஸான கேரக்டர் உடையவங்க. இவங்க போய் ஒரு புன்சிரிப்பையோ ஜாலியான டைப்பையோ எதிர்பார்த்தோம்னா கடத்துன்னு கடிச்சு வச்சுக்குவாங்க. இப்படி உள்ளவங்க கர்மயோகத்தை ஆற்றுவதற்காக பிறந்தவங்க, கர்மயோகிகள் என்று சொல்லக்கூடியவங்க மருத்துவத்துறையில இந்த மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்ததுன்னா சீரியஸான டாக்டர்ஸ். அதாவது அவங்களுடைய தொழில கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அவங்களுடைய வேலையை கரெக்டா செய்வாங்க. ஒரு தொழில் மேல உயிரா இருப்பாங்க. இத்தனை மணிக்கு மருத்துவமனைக்கு செல்லணும்னா அத்தனை மணிக்கு சென்று 6:30 மணிக்கு அங்கதான் இருப்பாங்க. பெரும்பகுதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ள மருத்துவர்கள் பெரும்பகுதி மருத்துவமனையிலேயே தங்குவாங்க. அங்கதான் இருப்பாங்க. எந்த நேரம் அங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்? கர்மயோகி அப்படிங்கிற அளவுக்கு இவங்க சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூரியன் செவ்வாய் திருமண வாழ்க்கையில ஜாலியா கொஞ்சி பேசுறது, கொஞ்சறது இதெல்லாம் இருக்காது. இதனாலேயே சூரியன் செவ்வாய் சேர்க்கையை திருமண வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பா சொல்றது இல்ல. இது எந்த இடத்துல இருந்தா மிக மிக பாதிப்பு அப்படின்னா, பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னம் 2, 5, 7, 11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது மிகுந்த பாதிப்பை தருகிறது. இது 11ஆம் இடம் பாதிப்பு அப்படின்னா 11ஆம் இடத்துல ஒரு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா 3, 7, 11 காமத்தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றியினுடைய நிறைவு அல்லவா? அப்போ அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 50% பாதிப்புன்னு சொல்லலாம். மற்ற பெரும் பாதிப்பை சொல்ல முடியாது. ஏன்? இறுதி வெற்றியை பெருசா கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருப்பாங்க. முடிஞ்சது, ஜெயிச்சாச்சு, விடு, அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. மற்ற 7ஆம் இடங்கள்ல இருக்கும்போது இவங்களுக்கு அது 2 வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, லக்னத்தில் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. 5ஆம் இடம் திருமண வாழ்க்கையினுடைய வெற்றி, மகிழ்ச்சி, லவ், காதல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீங்க 7ஆம் இடத்திற்கு 11 புரியுதுங்களா? ஒரு குழந்தையை கொஞ்சறதுனாலும், இது என் குழந்தை அப்படின்னு எடுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சறதுனாலும், ஒரு காதலியை கொஞ்சறதுனாலும், சாரி ஒரு மனைவியை கொஞ்சறதுனாலும், இந்த 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ 11 அதாவது 7ஆம் இடத்தை நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா 5 என்பது 7ஆம் இடத்துக்கு 11. இந்த 11 இந்த 5ஆம் இடம் என்பது என்னைக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம், கொஞ்சக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்துல தான் அன்பு அப்படிங்கிறது பிறக்குது. உணர்வு சார்ந்த இடம், இரக்கம் சார்ந்த இடம், மன இரக்கம் சார்ந்த இடம். உழைக்கிறது 6ஆம் இடம், அதுக்கு 12ஆம் இடம் என்ன? ஜாலியா இருக்கிறது. இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது. நான் அதை மார்க் சொல்லிட்டேன். இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது 5ல. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல திருமணத்துக்குரிய இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல கூட இருக்கக்கூடாது. அது மாங்கல்யஸ்தானம். நல்லா புரிஞ்சுக்கங்க. 2, 5, 7, 8 இந்த இடங்கள்ல அறவே இருக்கக்கூடாது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றியை கொண்டாடுற இடம், வெற்றியை கொண்டாடக்கூடிய இடம். அதாவது 1, 2, 3, 4, 5க்கு இந்த 5ஆம் இடத்துல லக்னமா வச்சிங்க அப்படின்னா 11ஆம் இடம் என்பது 1, 2, 3, 4, 5. 5க்கு 5 5ஆம் இடத்தினுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய இடம். 5க்கு 5. அப்போ ஒரு குழந்தையை 5க்கு 5 அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு குழந்தையை கொண்டாடக்கூடியது அப்படின்னாலும், ஒரு குழந்தையை பிறப்பை கொண்டாடக்கூடியது அப்படின்னாலும், ஒரு லவஃபில் கொண்டாடக்கூடியது அப்படின்னாலும் 11ஆம் இடம். அப்ப இந்த 11ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு பாவகிரகங்கள் இருப்பதும் பாதிப்புன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லலாம்.
ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து பாதிப்பு கொடுக்கும். இந்த 9 அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா 5க்கு 5. நான் 9ஆம் இடத்துல விட்டோம் பாருங்க. 9ஆம் இடம் என்பது 5க்கு 5. அப்ப இந்த 9ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது. 9ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் செவ்வாய் இருக்கிறது என்ன செய்யும்னா, அது வந்து சுவர் வீடா இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த 9ஆம் வீட்டில் இருக்கிறதும் சில பாதிப்புகளை சில நேரங்களில் கொடுத்தது. 11ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம். சொல்றத மாற்றி சொல்லிட்டேன். 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம். 5 என்பது குழந்தைகள், 5 என்பது காதல், 5 என்பது அன்புனா அதை சார்ந்த அதற்கு நேர் 7ஆம் பாவம் அப்படிங்கிறது 11ஆம் பாவம். அப்ப இந்த 11ஆம் பாவத்தில் இருந்தாலும் ஒரு வெற்றியினுடைய நிறைவை கொண்டாடுவதில் பாதிப்பு ஏற்படுத்துறது. பொதுவாக இந்த ஸ்தானங்கள்ல நல்லா குறிச்சுங்க. 2 குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, லக்னத்தில் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 11ஆம் இடத்துல விதிவிலக்குகள், சில விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய அனைத்து லட்சியங்களையும் சொல்ற இடம். அங்க சூரியன் செவ்வாய் இருக்கிறது நிறைய வெற்றிகளை கொடுக்கும். ஆனா இல்லற வாழ்க்கையுடைய சந்தோஷத்துல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த எல்லா இடங்களிலும் பாதிப்பு ஏற்படுத்தும். இது யாருக்கு ஏற்படுத்துது? எந்த லக்னத்துக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிற துலா லக்னத்திற்கும் மகர லக்னத்திற்கும் அதிகமான பாதிப்பை கொடுக்குது. துலா லக்னத்திற்கும் மகர லக்னத்திற்கும் அதிகமான பாதிப்பை கொடுக்குது. மற்ற யாருக்கும் பாதிப்பு குறைவு, மிக மிக குறைவு. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சீரியஸ்னஸா இருக்காங்க, ஒரு ஜாலியா இருக்கிறது இல்ல, ஒரு இறுக்கத்தோடு இருக்காங்க, ஒரு மன இறுக்கத்தோடு இருக்காங்க எதுலையும். ஆனா பாதிப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறைவு. பெரிய பாதிப்புகளை அவங்களுக்கு செய்யறது இல்லை. ஆனா அவங்க ஒரு வாக்குஸ்தானத்திலேயோ லக்னத்திலேயோ மற்ற லக்னங்கள் வைக்கும் போது ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. ஒரு சிரிச்ச முகமா, ஒரு ஜாலி டைப்பா இல்லாம ஒரு சீரியஸ்னஸோட இருக்கிறாங்க. ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கிறது இல்லை, அது வேணா சொல்லலாம். அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது, குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் வரும்போது சின்ன 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 சண்டைகள் கூட பெருசாகுது. ஆனா அது பெரிய பாதிப்பை கொடுக்கறது இல்லை, பெரியவங்கிற அளவுக்கு கொண்டு போயிடுறது இல்லை. ஆனா இந்த துலா லக்னத்துக்கும் மகர லக்னத்திற்கும், துலாத்துக்கு அவரே செவ்வாய் வந்து 2-7 மாரகாதிபதி அப்படிங்கிற ஸ்தானத்தை பெறதுனாலையும், சூரியன் பாதகாதிபதிங்கிற ஸ்தானத்தை பெறதுனாலையும், துலா லக்னத்திற்கு அவர் 2ஆம் இடத்துல ஆட்சி ஸ்தானத்தில் இருந்தால் கூட சூரியன் செவ்வாய் சேரும் போது வாக்குஸ்தானம் பாதிக்கப்படுது, குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுது. அதுக்கடுத்தது இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கும்போது கலத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானம் பாதிக்கப்படுது. அதுக்கடுத்தது 8ஆம் இடம் அப்படின்ற பார்க்கும்போது மாங்குல்ய ஸ்தானம். இதெல்லாம் சொல்றது பெண் ஜாதகத்துல மாங்குல்ய ஸ்தானம் பாதிக்கப்படுது, எங்க ரிஷபத்தில் இருக்கும் பொழுது. அதுக்கடுத்தது இவர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பாதகஸ்தானத்தில் போய் வர்றாரு. பாதகஸ்தானத்துல மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து வர்றது பாதிக்குது. அதே போல மகர லக்னத்திற்கு இவர் செவ்வாய் பாதகாதிபதி, சூரியன் அஷ்டமாதிபதி. இவர்கள் இருவரும் சேர்ந்து கும்பத்தில் இருந்தாலோ அல்லது ரிஷபத்தில் இருந்தாலோ அல்லது கடகத்தில் இருந்தாலோ அல்லது சிம்மத்தில் இருந்தாலோ அல்லது விருச்சகத்தில் இருந்தாலோ பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது கவனமா வச்சுக்கணும். இவங்களுக்கெல்லாம் என்ன ரெமெடி? நான் தான் சொன்னேன், சூரியன் செவ்வாய் ஒரு இறுக்கமான மனம். ஒரு கணவனுக்கு ஆயுளை குறைக்கணும் அப்படின்னா இந்த 2 லக்னத்துக்கு மட்டும் கணவனுடைய ஆயுளை குறைக்குது, பங்கம் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். கணவனுடைய ஆயுளை இது எந்த விதத்துல குறைக்குது, ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத விட ஒரு விட்டு கொடுத்து போற தன்மை இல்லை, தன்னுடைய வாழ்க்கை துணையோடு ஒரு அனுசரிச்சு போற தன்மை இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சிறு சிறு சிறுனே இருந்துடுறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அதை பேஸ் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு வந்து நான் என்ன விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற தன்மை இருந்துடுறாங்க. இது ஒண்ணு பிரிவு கொடுக்குது. கணவனுடைய ஆயுள் பாவம் பாதிச்சிருந்தது அப்படின்னா அங்க பாதிப்பை கொடுக்குது.
பொதுவா இவங்க உடம்புடைய வெப்பநிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தாம்பத்தியம் மூலம் ஒத்து வர்றது இல்ல, உடல்ல பல பிரச்சனைகள் கொடுக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லலாம். பிரிஞ்சிடுறாங்க, இல்ல உடல் ரீதியான தொந்தரவுகளை வாழ்க்கை துணைக்கு கொடுக்குது. என்ன லக்னம்? மகர லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் இவங்க கவனமா இருக்கணும். இவங்க என்ன செய்யணும்? இவங்களுக்கு ஒரு எதுக்குமே ஒரு ஒரு சரி எந்திரிச்சு என்ன செய்யணும்? அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் திருமங்கலக்குடி போய் அங்கு இருக்கக்கூடிய பிராணநாதேஸ்வரன் மங்களாம்பிகையும் வழிபட்டு வரணும். அவர்களுக்கு அபிஷேகம் செய்து அங்க இருக்கிற மங்கல்ய தேர் எடுத்து அதுல தாலி கட்டி அதன் மூலம் இவர்கள் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து வரணும். முழு நிவர்த்தி அப்படின்னா அது ஒரு ஏன்னா அங்க போய் வழிபட்டு வர்றது கட்டாயம் சிறப்பு, நல்லா இருக்கிறாங்க. இப்ப ஜாதகத்திலேயே இயற்கையாக ஏதோ ஒரு விதத்துல இந்த சூரியன் செவ்வாய் தோஷம் குருவோட பார்வையிலையோ குரு சேர்ந்தோ அல்லது சுபகிரகமான சுக்கிரனுடைய பார்வையோ இல்ல உங்களுக்கு மாங்கல்யஸ்தானம் வலுத்தோ சூரியன் செவ்வாய் இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி வலுத்து இருக்கிறதோ இல்ல இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய கணவனுடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம் வலுத்தோ இருக்கும் பொழுது அந்த தோஷத்தை குறைக்கிறது. அப்போ இவங்களுக்கு கவனமா பார்த்து தான் பண்ணணும். இந்த வழிபாடு என்பது இவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும். அதற்கு பிறகும் இவங்களுக்கு கவனமா பார்த்து தான் பண்ணணும். முறையோடு இப்படி செய்யும் பொழுது நல்ல திருமண பொருத்தம் நல்ல இணைவா பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அந்த தோஷத்தை குறைக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த கேள்விக்கு நம்ம விட சொல்லியாச்சு. பல நாள் சூரியன் செவ்வாய் பத்தி நம்ம சொல்லிட்டே இருந்தோம். இதுக்கு இன்னைக்கு ஒரு தெளிவா சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்லணும். அப்போ சூரியன் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது துலா லக்னத்திற்கும் மகர லக்னத்திற்கு தான் அதிக பாதிப்பு. இதுல ரெண்டு முக்கியமான பாதிப்பு அப்படின்னு சொன்னா இப்ப நான் சொன்ன இடங்கள்லயும் நம்ம முக்கியமா குறிச்சுக்குங்க. 2 லக்னம் 5 7 8 இந்த இடங்கள் ரொம்ப கடுமையா பாதிப்பு. அதுக்குள்ள முக்கியமான பாதிப்பு அப்படின்னா ஆயுள தொடர் அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா 7 8 7 இடமாகிய கடகத்திலையும் சிம்மத்திலையும் சூரியன் செவ்வாய் சேரும் போதும் துலாத்திற்கு 7ஆம் இடமாகிய மேசத்திலையும் 8ஆம் இடமாகிய ரிஷபத்திலும் இருக்கும் பொழுதும் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்து. இதை நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க. இந்த திசை விளையாட்டி புத்தி வரக்கூடிய காலங்களோட பிரச்சனை ஏற்படுத்துது. இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களுடைய திசா புத்தி வரும்போது பாதிப்பு ஏற்படுத்தும். இதை நீங்க கவனமா பார்த்து அடுத்தது